வந்து பாத்தீங்கன்னா லார்ட் டஃப்ரின் அவர்கள் இருந்திருப்பாரு. அவருடைய அனுமதியின் பேர்ல ரிட்டையர்டு ஐசிஎஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய ஏஓ ஹியூம், சரிங்களா, அவர் வந்து ஆரம்பிச்ச அமைப்பு தான் இந்திய தேசிய காங்கிரஸ். ஒரே நாள்ல உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு அது கிடையாது. நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, இந்தியன் அசோசியேஷன், சரிங்களா, எஸ்.என். பானர்ஜி அவர்கள் ஆரம்பிச்சது. அந்த எஸ்.என். பானர்ஜி அவர்கள் ஆரம்பிச்ச இந்தியன் அசோசியேஷன்லயே ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. இந்தியன் கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ நேஷனல் கான்ஃபரன்ஸ், இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்திருக்கும். 1883 காலகட்டங்கள்ல அது நடந்திருக்கும். அதுலயுமே இது சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிருக்கும், சரிங்களா. ஸோ அது போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அதுக்கப்புறம் 1884 தியோசாபிக்கல் சொசைட்டி, பிரம்மஞான சபை, நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இங்க எங்க வருது அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த பிரம்மஞான சபையோடைய அந்த வருஷத்துடைய மீட்டிங்கோடைய ஜெனரல் செக்ரட்டரியா யார் இருப்பா அப்படின்னா 84 யார் இருப்பா அப்படின்னா ஏஓ ஹியூம் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பாரு, சரிங்களா. ஸோ ஏஓ ஹியூம் அவர்கள் 1884 முடிஞ்ச அளவுக்கு நான் சில இதெல்லாம் அப்படியே ஓரல் சொல்றேன் அப்படின்னா அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1884 ஏஓ ஹியூம் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் செக்ரட்டரியா இருப்பாரு. அவர் தலைமையேற்று இருக்கக்கூடிய அந்த அமைப்புல நிறைய தலைவர்கள் வந்து அந்த நேரத்துல பங்கேற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பங்கேற்கும் பொழுது அவருடைய அந்த யோசனை வந்து பாத்தீங்கன்னா எல்லார்ட்டையும் சொல்லி எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குவாங்க. ஸோ ஆங்கிலேயர்களுடைய ஒரு ஒப்புதலின் பேர்ல, அவங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய சம்மதத்தின் பேர்ல தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இதை வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, சரிங்களா. காங்கிரஸ் வந்து ஆரம்ப காலத்திலேயே சில தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சேஃப்டி வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரலா வந்து நம்ம வந்து எங்க ஒரு பெரிய போராட்டமா மாறிடுமோ, 1857 பெரும்புரட்சி மாதிரி எங்க மறுபடியும் ஒரு போராட்டம் வந்து பெருசா வலுப்பெற்றுமோ, அது எங்க வந்து ஒரு யுத்தத்துல போய் முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருந்தது. அதை நிப்பாட்டணும்னா இவங்க எல்லாரும் இவங்களுடைய குறைகளை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு இடம் தேவைப்படுது. இவங்களுடைய குறைகளையும் குமுறல்களையும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது திடீர்னு என்னைக்கா ஒரு நாள் வெடிச்சிரும். இவங்க வந்து ஏதாவது ஒரு அமைப்புலயோ ஏதாவது ஒரு இடத்துலயோ அதை ரெக்டிஃபை பண்றோமோ, அதை தீர்க்கிறோமோ இல்லையோ, குறைந்தபட்சம் அதை குறைகிற நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாலாவது இவங்களுடைய கோபமும் வேகமும் குறைய ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நம்மளால ஈஸியா வந்து நிர்வாகம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பை உருவாக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில அறிஞர்கள் வந்து சில ஹிஸ்டாரியன்ஸ் வந்து கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அதெல்லாம் தாண்டி இந்த அமைப்பு வந்து முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பெட்டிஷன் போடக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருந்தாலும் பின் நாட்கள்ல இது நம்மளுடைய சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பா மாறுச்சு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, சரிங்களா. ஆரம்பத்துல லார்ட் டஃப்ரினுடைய ஒரு சம்மதத்தின் பேர்ல ஏஓ ஹியூமால ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ், சரிங்களா. இந்திய தேசிய காங்கிரஸ் 28 டிசம்பர் 1885 டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே போல நான் சொன்ன ஏஓ ஹியூம் அந்த பேரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவரும் இவருடைய ஒரு இதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ வந்து லார்ட் டஃப்ரினுடைய பர்மிஷன்ல ஸோ ஆரம்பித்த இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இதோடைய மாநாடு எங்க கூட்டப்பட்டது, இதோடைய செஷன் எங்க கூட்டப்பட்டது அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேஜ்பால் சான்ஸ்கிரிட் பாடசாலா பம்பாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஷன் நடந்தது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய முதல் தலைவரா யாரு இருந்தா அப்படின்னா WC பானர்ஜி அவர்கள், உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்கள். ஸோ இதுல ஏற்கனவே படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் வந்து புதுசா பார்க்கிறவங்களுக்காக சொல்றேன். இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு கூடிடுச்சு. அது ஏன் கூடிச்சுன்ற விஷயத்துல நம்ம சொல்லிட்டோம். இந்த அமைப்புல நம்ம அடிக்கடி இனிமேல் இந்த கேட்கப்போற வார்த்தை இந்த செஷன்ஸ், மாநாடுகள். ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து ஒண்ணு கூடுவாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஒண்ணு சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது. அப்ப எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான குறைகள் இருக்கும். இல்ல அப்படின்னாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கருத்தியல் ரீதியா ஒண்ணு சேர்றதுக்கு சில காரணங்கள் தேவைப்படுது. அதை ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு நேரம் தேவைப்படுது. அதுதான் செஷன்ஸ், மாநாடுகள். வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்த முடிவு பண்ணி அந்த வருஷத்துக்கு அந்த மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு தலைவரை தேர்வு செய்து அவங்களுக்குள்ளே ஓட்டிங் போட்டு தேர்வு செய்து
அந்த மாநாடை வந்து பாத்தீங்கன்னா நடத்துவாங்க. அந்த மாநாடோட ஒரு முடிவுல என்னென்னலாம் தேவையோ அதுக்கு தீர்மானங்கள், கண்டன தீர்மானங்களா இருக்கட்டும், ஆதரவு தீர்மானங்களா இருக்கட்டும், ஒரு ப்ரொட்டஸ்டுக்கோ ஒரு எதுக்கோ சப்போர்ட்டுக்கோ ரெசல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் செஷன்ஸோட ஒரு வேலையா பார்க்கப்படுது, மாநாடுகளுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நோக்கமா பார்க்கப்படுது. சரிங்களா? அதுக்காக தான் மாநாடுகள் இருக்கு. சரிங்களா? இப்ப அதுல 1885 இருந்து 1947 வரைக்கும் எவ்வளவு மாநாடுகள் நடந்திருக்கும் நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய எல்லா மாநாடுகளையும் நம்ம படிக்கணுமானா படிக்க முடியாது, தேவையும் கிடையாது. அதுல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவையோ அந்த மாநாடுகளை மட்டும் நான் இன்னைக்கு என்னுடைய கிளாஸ்ல வச்சிருக்கேன். ஸோ அந்த மாநாடுகளையும் நம்ம வந்து சேர்த்து படிச்சுப்போம். அதிக முறை வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து கேட்கணும் அப்படின்னா இந்த காமனான சில விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு மாநாடுகள்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாநாட்டுல யார் தலைமை பொறுப்பு வகித்தது, இந்த மாநாட்டுல யாரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ரெசல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டுள்ளது, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வந்து அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு மாநாடுகள்லாம் என்ன, இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகக்கூடிய ஆரம்ப காலகட்ட காரணங்கள் என்ன, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகள் என்ன, யாரு உருவாக்குனாங்க, ஸோ எப்படி உருவாச்சு அப்படின்ற பேசிக் கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சரிங்களா? இதுல முதல் மாநாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்னா வந்து பாக்குறதுக்கு முன்னாடி, ஸோ இதுதான் ஓவராலா நம்மளுடைய ஸ்கூல் புக்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இவ்வளவு மாநாடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல நடந்தது. இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த அளவுக்கு இவ்வளவு மாநாடுகள் இங்க அங்கங்க கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், கல்கத்தான்னு சொல்லி கொடுத்துருக்கேன், பாம்பேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடங்கள்ல அந்தந்த வருஷத்துல மாநாடுகள் நடந்தது. இவ்வளவு மாநாடையும் படிக்க தேவையில்ல. நாம வந்து ஆரம்பிச்சதுல இருந்து சுதந்திரம் வாங்குற வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடுகள், நமக்கு கேள்வி ரீதியா எதெல்லாம் எதிர்பார்க்கலாமோ அந்த மாநாடுகளை மட்டும் வச்சிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு, இருந்தாலும் நமக்கு குரூப் 4க்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அதிகமா தான் கொடுத்துருக்கேன். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னா பார்ப்போம். ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருப்பேன். பெயர்கள்ன்றதுனால, ஊர் பெயர்ன்றதுனால அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கும். காரணங்கள்னு வரும்போது போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பைலிங்கலாவே வச்சிருப்பேன். சரிங்களா? 1885 டிசம்பர் 28 முதலுக்கு மட்டும் டேட் ஞாபகம் வச்சுக்கங்க. ரெண்டாவதுல இருந்து டேட் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரெண்டாவது வந்து டேட்டும் கொடுக்கல, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மட்டும் டேட் ஞாபகம் வச்சுக்கலாம். 28/12/1885 ஃபர்ஸ்ட் செஷன் நடக்குது. ஸோ என்னது ஃபர்ஸ்ட் செஷன் நடக்குது? எந்த இடத்துல நடக்குது? பம்பாயில நடக்குது. பம்பாயில யார் தலைவர் பொறுப்பேற்று நடத்துறா? WC பானர்ஜி அவர்கள். அப்ப முதல் மாநாடு INCயோட மாநாடு எங்க நடந்ததுன்ற கேள்வி வந்துச்சுன்னா பம்பாயின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா? சோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செஷனு பம்பாயில 1885 WC பானர்ஜி நடத்துறாரு. அடுத்தது ரெண்டாவது செஷனு. ஸோ முதல் 3 செஷன் அப்படியே ஆர்டரா பார்த்துருவோம். அடுத்ததுல இருந்து நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ ரெண்டாவது செஷனு 1886 நடக்குது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தாவில் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்துறாரு. இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 436 டெலிகேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அதுல டெலிகேட்ஸ் சொல்லலையோ, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 72 டெலிகேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? டெலிகேட்ஸ்னா 72 நபர்கள், இந்தியா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா 72 நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இதுல முதல் மாநாடுகள்ல. ஸோ ரெண்டாவது மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 436 சொல்லிட்டு ஒரு சோர்ஸ்ல இருக்கு, இன்னொரு சோர்ஸ்ல இந்த நம்பர் சேஞ்ச் ஆகுது, ஆனா 400+. சரிங்களா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு தான் இது, அதுக்கப்புறத்துல இருந்து உங்களுக்கு தேவைப்படாது. வேணும்னா எனக்கு ஒண்ணு பண்ணுங்க, மூணாவது செஷன்ல எத்தனை டெலிகேட்ஸ் இருக்காங்க? ஓகே, இதையே நீங்க அசைன்மெண்டா எடுத்துக்கலாம். தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மூணாவது செஷன்ல எத்தனை டெலிகேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்களோ எனக்கு கமெண்ட்ல போடுங்க. ஸ்கூல் புக்ல ஒரு இடத்துல இது இருக்கு, இப்பவே சொல்லிட்டு தேர்ட் செஷன்ல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஏன்னா மெட்ராஸோடைய முதல் மாநாடு அது. ஸோ செகண்ட் பாத்துட்டீங்களா 1886 கல்கத்தா தாதாபாய் நவ்ரோஜி. தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல நடக்குது 1887 தேர்ட் செஷன். சரிங்களா? யார் தலைமை பொறுப்பு நடத்துறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சையத் பத்ருதீன் தியாப்ஜி அவர்கள். சரிங்களா? இந்த மாநாட்டுடைய டெலிகேட்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. இது வந்து ஒரு இடத்துல ஸ்கூல் புக்ல இருக்கு, நீங்க வந்து பார்த்துட்டு எனக்கு சொல்லலாம். தெரிஞ்சவங்க அப்படியே கமெண்ட்ல வந்து தேர்ட் செஷன் போட்டுட்டு எவ்வளவு டெலிகேட்ஸ், நம்பர் ஆஃப் டெலிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அதாவது டெலிகேட்ஸ்னா ஒண்ணும் இல்லை, எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தலைவர்கள் வந்து பங்கேற்றாங்க அந்த மாநாட்டுல, அதுதான் டெலிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து
87 மாநாடு மெட்ராஸ் சையத் பத்ருதீன் தியாப்ஜி. இதுல என்ன ஸ்பெஷல் ஐட்டம், என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட், முதல் முஸ்லீம் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாநாட்டுல வந்து முதல் முஸ்லீம் பிரசிடென்ட் இருக்காங்க, முஸ்லீம் தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன போடணும், நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாநாடு போடணும். ஜனாதிபதினு போட தேவையில்ல, தலைவர்னே போட்டுங்க. எங்க வந்தாலும் இதை மாத்திக்கோங்க. ஸோ இதையுமே வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்க எங்க வந்தாலும். ஸோ ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட், முதல் முஸ்லீம் தலைவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சையத் பத்ருதீன் தியாப்ஜி அவர்கள். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1896 நடக்கக்கூடிய ஒரு மாநாடு எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கல்கத்தால நடக்குது. யாரு தலைவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரஹீமத்துல்லா சயானி. ஸோ அது விஷயம் கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துலதான் நம்மளுடைய தேசிய பாடல், ஸோ நேஷனல் சாங்கா இருக்கக்கூடிய வந்தே மாதரம் அந்த பாடல முதல் முறையா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடுறாரு. ஸோ அந்த மாநாட்டுல தான், இந்த காங்கிரஸ் மாநாட்டுல தான் வந்தே மாதரம் அப்படின்ற தேசிய பாடல் வந்து பாத்தீங்கன்னா பாடப்படுது. யாரால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரால. எந்த மாநாட்டுல? கல்கத்தால 1896 ரஹீமத்துல்லா சயானி தலைமையேற்று நடக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் மாநாட்டுல. ஸோ இந்த ஃபேக்ட அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 1905 பெனாரஸ் மாநாடு நடக்குது. யாரு தலைமை பொறுப்பு வகிக்கிறா? கோபாலகிருஷ்ண கோகலே. யாருடைய ஒரு பொலிட்டிக்கல் குரு, அரசியல் ஆசான், மகாத்மா காந்தியோடைய அரசியல் ஆசான் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். அவருடைய ஒரு மாநாடு 1905 பெனாரஸ்ல நடக்குது. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுதேசி இயக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சு, அதே போல அகேன்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முதல் முறையா ஒரு தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரப்படுது. ஏன்? சோ அந்த காலகட்டங்கள்ல மிதவாதிகளா இருக்கக்கூடிய இவர்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல பார்ப்போம். இப்பொழுதைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தெரிஞ்சுங்க. அது வரைக்கும் வெறும் பெட்டிஷன் மட்டும், பிரேயர் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் அந்த இடத்துல கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 1905 அதோட இம்பாக்ட் 1906 1907 வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், பங்க பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கும். அதை தொடர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆண்டுகள்ல உங்களுக்கு சுதேசி மூவ்மெண்ட்லாம் வந்து உருவாக ஆரம்பிச்சது, சுதேசி இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சது. இப்ப ஃபார்முலா நமக்கு வந்து இதுவுமே ஒரு கேள்வி அடுத்தது கேட்க போறீங்க. ஃபார்முலா இந்த மாதிரி ஒண்ணு நம்ம வந்து காங்கிரஸ்ல கொண்டு வந்தது 1905. ஆனா 1906 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் பாய்கட் பண்ணணும், இதெல்லாம் வந்து நமக்கு தேவை கிடையாது, அந்நிய பொருட்களை நாங்க பயன்படுத்த மாட்டோம், சுதேசி இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா முழுசா ஆதரிக்கிறோம். இது போன்ற ஒரு 4 தீர்மானங்கள்ல 1906 அப்பத்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் கொண்டு வராரு. அதையும் வந்து பாத்தீங்கன்னா இதோட சேர்த்துங்க. அதையும் தனியா பிபிடியே போடல, நீங்க வந்து அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது 1907 சூரத்ல நடக்கக்கூடியது. சூரத் ஸ்பிரிட்னே இந்த மாநாட்டை நம்ம சொல்லுவோம். சூரத் பிளவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம். யார் அப்படின்னா ராஜ் பிஹாரி கோஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தியிருப்பாரு. ஸோ என்ன அப்படின்றது ஒரு ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். நாம வந்து காங்கிரஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த 1905 காலகட்டங்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிதவாதிகள் சொல்லக்கூடிய மாடரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சித்தாந்தத்துல இருக்கக்கூடியவங்க அதிகமா இருப்பாங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நாம வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட சுதந்திரம் கேட்கறதுக்காக இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கப்படல. இதுல நமக்கு சில உரிமைகள் கேட்டு, ரெப்ரசன்டேஷன்ஸ் கேட்டுதான் நம்ம வந்து பெட்டிஷன்ஸ் தான் நம்ம வந்து எழுதி, எங்களுக்கு இதுல வந்து இன்னும் 2 பேர் சேர்த்து கொடுங்க, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, இப்படின்ற ஒரு ஆதரவு குரல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த காலகட்டத்துல பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் லிட்டனால 1905 வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துரும். சோ அப்படி நடந்த உடனே அதற்கு நிறைய எதிர்ப்பாளர்கள் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? காங்கிரஸ்லயே ரொம்ப நேரடியா சாடி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா யார ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அந்த நேரத்துல இவங்க 2 பேருக்கும் பிரச்சனைகள் ஏற்படுது. யாரு? நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் எல்லாம் ரொம்ப எதிர்க்க முடியாது, நம்ம வந்து அதை வந்து ஒரு பெட்டிஷனாவே கொடுப்போம், அதை வந்து நம்ம வந்து ஒரு இதுவாவே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு தரப்புல இருக்காங்க. இல்ல நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம கேட்டு குரல் கொடுத்து போராட்டம் பண்ணி தான் இதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் உருவாக ஆரம்பிக்குது. அந்த குரூப் தான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இவங்கள நம்ம வந்து மிதவாதிகள், மாடரேட்ஸ் சொல்றோம். அந்த குரூப்பை எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து தமிழ்ல சொல்லும்போது
உங்களுக்கு தேசியவாதிகள் நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடலாம். இதையுமே ஒருத்தர் கமெண்ட்ல குறிப்பிட்டிருந்தீங்க, தீவிரவாதிகள் சொல்லிட்டு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் அதை வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும்பொழுது நமக்கு ஸ்கூல் புக்லயுமே சரி, ஸோ நமக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல அதை வந்து தீவிரவாதி அப்படின்ற பெயரை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு புரிதலுக்காக தான் நானும் சொல்றேனே தவிர்த்து எனக்கும் அதுல பெருசா உடன்பாடு கிடையாது. அதனால நான் கொடுக்கும்பொழுது இங்க வந்து அந்த வார்த்தையை வச்சு குறிப்பிட்டு இருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன் சரிங்களா. அப்படி சொல்லக்கூடிய தீவிர தேசியவாதிகள் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்தியல் வேறுபாடு வருது. யாருக்கு? மிதவாதிகளுக்கும் இந்த தீவிர தேசியவாதிகளுக்கும் ஒரு கருத்தியல் வேறுபாடு வருது. இதுக்கு இவ்வளவு நடந்துருச்சு. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இந்தியாவே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கக்கூடிய ஒரு வகையில, இந்து முஸ்லீம் யூனிட்டியை குலைக்கக்கூடிய வகையில இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்க செய்யறாங்க. இன்னமும் நம்ம வந்து பெட்டிஷன் தான் போட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த எதிர்ப்பு வந்து இந்த மாநாட்டுல வெளிப்படுது, சூரத் ஸ்பிரிட்ல வெளிப்படுது. அதுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய கொள்கைகள் காரணமா வந்து பாத்தீங்கன்னா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாநாடு பாதியிலே நின்றுடும். காங்கிரஸ் மாநாடு எந்த மாநாடு முதல்ல பாதியிலே நின்னுதுன்ற கேள்வி வந்ததுன்னா அது சூரத் ஸ்பிரிட் தான். 1907 ராஜ் பிகாரி கோஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்பு வகித்திருப்பாரு. இன்னும் நம்ம வந்து இதை பத்தின சார்ந்து நம்ம பார்க்கும்போது அடுத்தடுத்த கிளாஸஸ்ல ரொம்ப டெப்தா வந்து பார்ப்போம். இவருக்கு அகேன்ஸ்டா யார் வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம ரொம்ப டெப்தா பார்ப்போம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்குங்க சரியா. அடுத்தது 1911 ஸோ கல்கத்தாவில் நடந்திருக்கும் மாநாடு. BN தார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு ஏற்று நடத்திட்டு இருந்தாரு. ஸோ அப்படி தலைமை பொறுப்பு ஏற்று அவர் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஜனகண மன சரிங்களா. ஸோ நம்மளுடைய ஜனகண மன பாடல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 1911 காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. ஸோ இதுவுமே ரொம்ப வரலாற்று ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது. இதுக்கு நடுவில் நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நடந்திருக்கும். பட் நமக்கு ரொம்ப டெப்தா நம்ம போகல. எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் நம்ம இங்க வந்து பார்த்துப்போம். 1911 கல்கத்தா மாநாடு, BN தார் அவர்கள் தலைமை பொறுப்பு வச்சிருப்பாரு. ஜனகண மன பாடல் முதல் முறையா காங்கிரஸ் மாநாடுகள்ல பாடப்படுது சரிங்களா. அதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது 1916 லக்னோவில் வந்து பாத்தீங்கன்னா மாநாடு நடக்குது. யார் தலைமை பொறுப்பு வகிக்கிறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா AC மஜும்தார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்புல இருக்காரு. 1907 நான் சொன்னோம் இல்லையா, சூரத் ஸ்பிளிட் நடந்தது. அந்த பிரிவினால மிதவாதிகளும் தேசிய அதாவது தீவிர தேசியவாதிகளும் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பிரியறாங்க கருத்தியல் சார்ந்து. அதுக்கப்புறம் இவங்க தனியா போராடிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒண்ணு சேரக்கூடிய ஒரு நேரம், ஒரு காலகட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடா அமையும். ஸோ இந்த மாநாடு தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லக்னோ பேக்ட், லக்னோ ஒப்பந்தம் அந்த காலகட்டத்தில் தான் அதையுமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வருவோம் சரிங்களா. ஸோ அதுல வந்து இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்னா பார்க்கப்படுது சரிங்களா. ஸோ இந்து முஸ்லீமுடைய ஒரு யூனிட்டிக்காக அதையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டில் நடந்திருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா மாட்ரேட்ஸ் மிதவாதிகளுக்கும் நம்மளுடைய தீவிர தேசியவாதிகளுக்கும் காங்கிரஸ்ல ஒரு ஒற்றுமை வந்து பாத்தீங்கன்னாலும் 1916 மாநாட்டுல நடந்திருக்கும் சரியா. அடுத்தது 1917 கல்கத்தாவில் நடக்கக்கூடிய மாநாடு. யார் தலைமை பொறுப்பு வகிக்கிறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்பு வகிக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், முதல் பெண் தலைவர் காங்கிரஸ்ன்ற ஒரு அமைப்புடைய முதல் பெண் தலைவர் யாருன்ற கேள்வி வந்ததுன்னா அது 1917 கல்கத்தா மாநாடு. அன்னி பெசன்ட் அம்மையார் தான் முதல் பெண் தலைவர். யாரு அன்னி பெசன்ட் அம்மையாரு? தியோசபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபையுடைய தலைமை பொறுப்புல இருந்தவங்க சரிங்களா. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க காங்கிரஸ் மாநாட்டுடைய ஒரு தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா. இதே கேள்வி இந்தியா சார்ந்து இருக்கக்கூடிய, அதாவது இந்திய ஜனாதிபதி யாரு, அதாவது இந்திய தலைவர் யாருன்ற கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பதில்ன்றது அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ் நாம வந்து பார்ப்போம் சரிங்களா. அடுத்தது 1919 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்ரிஸ்டர்ல நடக்குது. யாரு தலைமை பொறுப்பு வகிக்கிறா? ஜவஹர்லால் நேருடைய அப்பாவா இருக்கக்கூடிய மோத்திலால் நேரு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்பு வகிக்கிறாரு. கிலாபத் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, கிலாபத் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம ஏற்பாடு பண்றோம். அதற்கு ஆதரவு தெரிவிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள்ல ஈடுபட போறோம். ஸோ அதற்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில, இந்த போராட்டத்துக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற வகையில ஒரு தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணப்படுது. எங்க ஒரு தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல பாஸ் பண்ணப்படுது. அந்த தீர்மானம் எப்ப பாஸ் பண்ணப்பட்டது? 1919. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காந்தி ஏரா வரும்பொழுது நம்ம வந்து அதை படிப்போம். இப்போதைக்கு 1919 கிலாபத் இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம வந்து ஆதரவு தெரிவிப்போம். அதை வந்து பாத்தீங்கன்னா அதை போராட்டத்துக்கு நம்ம வந்து
ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லயுமே கொண்டு வராங்க. இது வந்து காந்தியோட ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டா பார்க்கப்படுது, ஒரு யுக்தியா பார்க்கப்படுது. ஏன்னா இதை வைத்து நம்மளோட இந்து முஸ்லிம் யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சேர்த்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அப்ப நம்ப ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒப்புதல் அளிக்கிறாங்க மோதிலால் நேரு அவர்கள் எங்க அம்ரிஸ்டர்ல. அடுத்தது 1920 ஸ்பெஷல் செஷன். இந்த வார்த்தை இப்பதான் நம்ம கேள்வி, அதாவது முதல் முறையா நம்மளுடைய வகுப்புல இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த சிறப்பு மாநாடு. சரிங்களா? அது என்ன ஸ்பெஷல் செஷன்? செஷன் நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை டிசம்பர் மாதத்துல கூடக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆனா ஏதாவது ஒரு அவசர நிலை ஏற்படும் பொழுது, இல்ல இந்த விஷயத்த இப்பவே பேசி ஆகணும், இது வந்து எல்லா சாதாரண விஷயங்களுக்கும் கிடையாது, கிட்டத்தட்ட தேசத்தையே திருப்பி போடக்கூடிய வகையில ஏதாவது ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்னா அதற்கு உடனே நம்ம வந்து இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து காங்கிரஸோட ஸ்பெஷல் செஷனை கூப்பிட்டுவாங்க. சரிங்களா? அதாவது வழக்கமா நடக்கக்கூடிய டிசம்பரை தாண்டி அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு மாதங்கள்ல இந்த ஸ்பெஷல் செஷன் நடந்திருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக. அதை சிறப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு மாநாடு 1920 நடந்தது. அந்த ஸ்பெஷல் செஷன் எந்த இடத்துல கூட்டுறாங்க? கல்கத்தாவில். அதுக்கு தலைமை வைத்தது யாரு? லாலா லஜ்பத் ராய் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமை பொறுப்பு வகிக்கிறாரு. கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய இந்த தீவிர தேசியவாதிகள் சொல்றோம் இல்லையா, அதுல அந்த 3 பேர்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய லாலா லஜ்பத் ராய், பால கங்காதர திலக், பிபின் சந்திரபால், அதுல ஒருவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கிறாரு. இது ஏன் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதை கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு ஒப்புதல் வாங்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடு வந்து கூட்டப்பட்டிருக்கும் அந்த காலகட்டங்கள்ல. அதை பத்தி பேசி முடிவு பண்ணி அதோடைய ஒரு தீர்மானமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு காந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்வைப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து முன்வைக்குவாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எப்ப நடந்திருக்கும்? 1920 கல்கத்தா மாநாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கும். சரிங்களா?